சார் இந்த வீடியோ பாருங்களேன். சொத்தையாக இருக்கா, லேசாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்பவே சொத்தையாக இருந்தாலுமே சரி, நீங்கள் யூஸ்வலாக என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு அது கூடவே இதையும் கரெக்டாக தானே சொல்கிறாங்க. காலையிலையும் நைட்டும் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணலாம். காலையில் டைம் இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் நைட் டைம் மட்டுமாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கடுக்கா பொடி, நல்ல கடுக்கா வந்து உள்ள அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க கொட்டையை தூக்கி போட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா பிளேஸ்ல இருந்து அந்த பொடி வாங்கி பல்லுக்கு தான் கடுக்கா பொடி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எங்க அந்த கேவிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்க நல்லா பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையிலேயே எடுத்து நல்லா அந்த இடத்துல ஃபில்லிங் மாதிரி வச்சு அடைச்சிடணும். இல்லீங்க அதுதான். ஆழமான சொத்தையா இருந்தாலுமே இதை நீங்க செஞ்சுட்டு வரலாம். ஆழமான சொத்தையா இருந்தாலும் அவங்களோட பல்ல ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பொதுவா என்ன நினைப்பாங்க, ரீபில்டுக்கே புடுங்கி போடுறது மட்டும் தான் சொல்லினா எல்லாம் கிளினிக்ல க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் அது கடுக்கா புடி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சலாம் போல இருக்கு. பல்லு வந்து அமேசிங்கான ரிசல்ட்ஸ் வந்து இது பாத்தீங்களா, ஆரோ பண்ண காம்போசிட் ரீபில்ட் ஆயிருச்சாமா. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு, ஏன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்குமே வாயில சொத்த பல்லு இருக்கு, அதை புடுங்கி போட்டுடுறாங்க சின்ன வயசுலயே. அப்படி இல்லாம நம்மளுடைய எல்லா உறுப்புமே நம்ம கடவுள் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே அதை வந்து சரி பண்ணிக்க தன்மை இருக்கு. அதுக்கான சரியான சூழ்நிலையை மட்டும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. மேடம் கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் இல்ல, பாடி ஹீல் இட்செல்ஃப் தான். ஆனா எல்லாம் கிடையாது. பல்லு வந்து ரீஜெனரேட் ஆகாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பரவாயில்ல, நீங்க கமெண்ட் பாருங்க சார். ஒய்ஃபுக்கு பண்ணலாமா, ஒய்ஃபுக்கு பண்ணும்போது ரேஷியோ மட்டும் மாறும். அது 3 இது 1. ஓ த ஹைலைட் ரேஷியோ தான். 3:1 ரேஷியோனா கடுக்கா புளி 3யும் க்ளாவ் ஒரு பண்ணீங்கன்னா பல்லு ரீபில்ட் ஆயிடும். அதுல என்ன ஹைலைட், ஹைட்ரேஷன் வேணும் பண்ணிக்கணும், அசிடிட்டி அவாய்ட் பண்ணணும். ஸோ எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க, இது எவ்வளவு நாள் டியூரேஷன் பண்ணா திருப்பி ரீஜெனரேட் ஆகும்? அப்போ ஜப்பான்ல சயின்டிஸ்ட் வந்து ரீஜெனரேஷனுக்கு பண்ண ட்ரக் எல்லாம் வேஸ்ட். கடுக்கா புளி எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டா ஒரு கிளாவ் வந்து பெயின் ரிலீவுக்கு வேணா யூஸ் ஆகலாம். பட் இந்த மாதிரி கிளாவை வச்சுட்டு ரீபில்ட் ஆகும்னு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயமா தான் தெரியும் சார். இதுக்கு எவ்வளவு கமெண்ட், எவ்வளவு ஷேர்ஸ் பண்ணலாம். எத்தனையோ பேர் தெரியாதவங்க என்ன பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், என்ன டாக்டர் இவங்க நேச்சுரோபதியா அப்படிதான் சார் ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கணும் அவங்க எதுக்கான குவாலிஃபைடா, உண்மையை பேசுறாங்களா என்னங்கிறது. ஏதோ வீடியோஸ் போகணும், வியூஸ் போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோம் ஹேக்ஸ்ன்னு சொல்லி மக்களை இன்னும் பின்னால தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்த கேட்டுட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா பின்னால் டென்டிஸ்ட் தான் வரப்போகிறாங்க. அப்போ இன்னும் ஒர்ஸ்ட் பண்ணிவிட்டு ரூட் கேனல் பண்ணுற மாதிரியோ இல்லை பல்லே எடுக்கிற கண்டிஷனில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்காம இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம், இந்த பெயின் க்ளோவெல்லாம் வந்து 1 டேக்கு பெயின் ரிலீவுக்காக வேணால் எடுத்துக்கலாமோ தவிர அது ஒரு பல்ல உங்களுக்கு ரீபில்ட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. மக்களை ஏமாத்தாதீங்க, இந்த மாதிரி பொய்யான தகவல் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க. பட் ஆஸ் அ கண்டென்ட் ஃபன்னி சார். ஓகே ஃபைன். Back to work.